ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சமையல் சேனலில் ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரொம்ப அருமையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் வீட்டிலேயே செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் நல்லா இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா ஓரளவுக்கு லேசாக ஒட்டி இருந்தால் போதும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் சூடு பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சேர்த்துட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உடனே கிண்டி விடாமல் பொறுமையாக கிளறி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணி வரணும். ரொம்ப கிண்டி விட்டுட்டோம்னா இது உடையுது. அதனால் ஓரளவுக்கு நல்லா கீழே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நல்லா 2 சைடும் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 பூண்டு பல்லை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்துட்டு பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது பீன்ஸ் ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேரட் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு காய்கறிகள் எல்லாத்தையும் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாஸ்லாம் சேர்க்கப்புறம் அதுலேயே உப்பு இருக்கும். அதனால் காய்கறிகளுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். காய்கறி ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் பிரியாணி அரிசி தான் எடுத்துக்கேன். பிரியாணி அரிசியை நல்லா வேக வச்சு ஆற வச்சு எடுத்துருக்கேன். அதை நல்லா உதிரியாக இருக்கணும். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதை கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா எல்லா மசாலாவும் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த பன்னீரையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடாக நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுரும். கிளறி விட்டுட்டு இதை அப்படியே சூடாக சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையாக 10 நிமிஷத்தில் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.